இந்த வினாத்தாளை அவர்கள் சரி செய்கிறேன் என்று சொல்வார்கள், தவறு செய்தவர்களை கைது செய்யவிட்டோம் என்று சொல்வார்கள். 88வது முறை நடந்தது, அடுத்தது 89வது முறையும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக முற்றுமுதலுமாக லாப நோக்கத்திற்காக கல்வி கொள்ளைக்காக நடைபெறுகின்ற இந்த நீட்டு தேர்வு ரத்து என்பதுதான் இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். நீட் வேணும்னு ஒரு தடவை மக்கள் சொல்கிறாங்க, ஊழல் இல்லாமல் இருக்குது, எளிய முறையில் நம்ம போக முடியுது. நீட் இருந்தால் சாதாரண கடகோடி ஏழை எளிய மாணவர் செல்வங்களும் இந்த நீட்டுக்கான கோச்சிங் பயிற்சி மையங்களில் சேர்ந்து படிக்க முடியுமா? தமிழக அரசு வந்து பல இடங்களில் மாணவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. இந்த போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவாக் அரசு நீட்டை ஒழிப்போம் என்று வந்த அரசு. ஆக நீட்டுக்கு எதிராக போராடுகின்ற மாணவர்களை அடிப்பதோ உதைப்பதோ சித்திரவதை செய்வதோ கல்லூரி வளாகத்தில் புகுந்து கைது செய்வதோ ஒரு காலத்திலும் ஜனநாயக படத்தை பார்த்து அமைச்சர்கள் ஆனந்த கண்ணீர் அடிச்சிருக்காங்க. போராட்டம் நடந்துகிட்டு இந்த நிலையில் இந்திய நாடு பற்றி எரிகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரத்தம் சிந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு அமைச்சர் பெருமக்கள் திரையரங்கு சென்று முதல் காட்சி பார்ப்பதும், முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் சென்று முதல் காட்சியை பார்ப்பதும், அரசு அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் சென்று பார்ப்பதும் என்பதெல்லாம் உண்மையிலேயே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற செயல். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த போராட்டம் வந்து இப்போ இது பாலநிலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்தவரையும் நம்ம அங்கே பங்கு பெறாமல் நம்ம அலுவலகத்தில் வச்சுருக்க காரணம் எல்லாரும் ஒன்றா பங்கு பெற்று அது போராட்டம் வீரியமாக இருக்கும். இல்லை, அப்படி இல்லை. போராட்டம் வந்து பல முனைகளில் பல இடங்களில் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக பாலநிலத்தில் நடத்தவும் வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரியது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் கட்சியினுடைய அலுவலகங்களிலும் பிற மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கிற மாணவர் அமைப்பு, இளையோர் அமைப்பு, அரசியல் கட்சிகளும் இதுபோன்று போராடுகின்ற மாணவர்களுக்கு இடங்களை தந்து பக்கபலமாக பின்பலமாக இருந்து இந்த போராட்டம் வெற்றியடைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே வந்து மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி சாராத மாணவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்கு நடந்தாலும் அது மாணவர்களுடைய நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும், டெல்லியில் ரத்தம் சிந்திய மாணவர்களுக்கு நீதி கேட்பதற்கும், தமிழ்நாட்டில் காவல்துறை தடியடி போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். பல இடங்களில் நடந்தால்தான் அது உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களின் ஊடாக அது வீரியம் பெறும். காரணம், இங்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு போராடுவதற்கு பதிலாக ஜனநாயகம் படம் பார்ப்பதற்கு போராடுகிற மாணவர்களாக இளைய தலைமுறையாக பலர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இது போன்ற பல இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால்தான் இந்த செய்திகள் சென்று சேரும். அவர்கள் வீரியமாக போராட்ட களத்திற்கு வருவார்கள் என்கிற நோக்கத்திற்காகத்தானே தவிர வேறொன்றும் இல்லை. ஜனநாயக படத்தை பார்த்து அமைச்சர்கள் ஆனந்த கண்ணீர் அடிச்சிருக்காங்க. போராட்டம் நடந்துகிட்டு இந்த நிலையில் இந்திய நாடு பற்றி எரிகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரத்தம் சிந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்ட களத்திற்கு வந்த 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காவல்துறையுடைய தடியடிக்கும் போராட்ட கண்ணீர் புகை குண்டு வீச்சுகளுக்கும் ஆளாகி பலியாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம அனிதா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் செத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு அமைச்சர் பெருமக்கள் திரையரங்கு சென்று முதல் காட்சி பார்ப்பதும், முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் சென்று முதல் காட்சியை பார்ப்பதும், அரசு அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் சென்று பார்ப்பதும் என்பதெல்லாம் உண்மையிலேயே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற செயல். தமிழ்நாட்டு மாணவர்களின் இந்த போராட்டம், இந்திய மாணவர்களின் இந்த போராட்டம் நீதிக்கான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிச்சயம் மதிப்பளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போலனா டெல்லியில் போகிற மாணவர்கள் வந்து தர்மேந்திர பதவி விலக வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நீட்டே வேண்டாம் என்ற அந்த கோரிக்கை முன்னெடுத்து போய் எல்லா மாநிலங்களுக்கும் சமத்துவத்திற்கு, சமநீதிக்கு, சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆக இந்த வினாத்தாளை அவர்கள் சரி செய்கிறேன் என்று சொல்வார்கள், தவறு செய்தவர்களை கைது செய்யவிட்டோம் என்று சொல்வார்கள். 88வது முறை நடந்தது, அடுத்தது 89வது முறையும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக முற்றுமுதலுமாக பன்னாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாப நோக்கத்திற்காக கல்வி கொள்ளைக்காக நடைபெறுகின்ற இந்த நீட்டு தேர்வு ரத்து என்பதுதான் இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். நீட் வேணும்னு ஒரு தடவை மக்கள் சொல்கிறாங்க, ஊழல் இல்லாமல் இருக்குது, எளிய முறையில் நம்ம போக முடியுது. நீட் இருந்தால் சாதாரண கடகோடி ஏழை எளிய மாணவர் செல்வங்களும் இந்த நீட்டுக்கான கோச்சிங் பயிற்சி மையங்களில் சேர்ந்து படிக்க முடியுமா? ஆக இன்றைக்கி நீட்டு மூலமா 35,000 கோடி ஒரு ஆண்டுக்கு தனியார் பெரும் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறார்கள். இது பணக்கார மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த மாணவர்களுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் என்ற சிறப்பு பயிற்சி வகுப்புகளை வைத்து
படிக்க வைத்து அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். சாதாரண கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர் செல்வங்களுக்கு அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் 1ஆவதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் எந்த கல்வி அவர்கள் பயில்கிறார்களோ, எந்த பாடத்திட்டத்தில் பயில்கிறார்களோ அந்த பாடத்திட்டத்தில் படித்தால்தான் அவர்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், மருத்துவர்களாக வர முடியும், அல்லது பிற தேர்வுகளின் மூலமாக அந்த இடங்களை அவர்கள் அடைய முடியும். அதனால் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். இதுதான் பல விடயங்களில் முன்னேற்றியராக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். தாவேக அரசு வந்து பல இடங்களில் மாணவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. இந்த போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். அதுக்காக நான் பேசுகின்ற போது நான் குறிப்பிட்டேன், தாவாக அரசு நீட்டை ஒழிப்போம் என்று வந்த அரசு. ஆக நீட்டுக்கு எதிராக போராடுகின்ற மாணவர்களை அடிப்பதோ உதைப்பதோ சித்திரவதை செய்வதோ கல்லூரி வளாகத்தில் புகுந்து கைது செய்வதோ ஒரு காலத்திலும் அனுமதிக்கக்கூடாது. அது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. காவல் நிலைய மாணவர்கள் அதிகரிச்சது தாவேக அரசு பொறுப்பேற்றாங்க. நாகர்கோவில் தூத்துக்குடி இப்படி சம்பவம் அப்படின்னு எதிர்க்கட்சி தொடர்ந்து விமர்சிச்சிருக்காங்க. ஆமாம், இது வந்து கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கட்டுப்படுத்த வேண்டும். நிறைய இடங்களில் காவல்துறை மரணங்களும், இன்று கூட ஒரு இளைஞர் மரணமடைந்திருக்கிறார். நிச்சயமாக இது கடுமையான கண்டனத்துக்குரியது. உயிரிழந்த மாணவர்களுக்கு ஒரு இழப்பிடும். கண்டிப்பாக அவருடைய இறப்புக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறேன்.